இந்த புயல் வெள்ளத்தின் காரணமாக 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விக்கிரவாண்டி தொகுதியிலே 6 பேர், விழுப்புரம் தொகுதியிலே 5 பேர். விக்கிரவாண்டி தாலுக்கா, விழுப்புரம் தாலுக்கா. விக்கிரவாண்டி தாலுக்காவிலே 6 பேர், விழுப்புரம் தாலுக்காவில் 5 பேர், அதேபோல் திருவண்ணூர் தாலுக்காவில் 2 பேர், வானூர் தாலுக்காவிலே 1. இவர்களெல்லாம் இருந்தது இல்லாமல் இன்னும் 2-3 பேர், 12 பேருக்கு இப்பொழுது முதலமைச்சர் சொன்னது அடிப்படையில் 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களெல்லாம் கூட சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அவருடைய வீடு இடிந்து விட்டது, அதற்கெல்லாம் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். கலைஞர் வீடு கட்டி அந்த வீடுகளை எல்லாம் பார்வையிட்டு மாவட்ட ஆட்சியர் மூலமாக கலைஞர் வீடு கட்டும் கனவு இல்லத்தின் மூலமாக வீடு கட்டி தருவதற்கும் முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார்கள். அதையும் செய்வதற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். சில வீட்டுகளுடைய பிள்ளைகளுக்கு கூட வேலைகளை கேட்டிருக்கிறார்கள். அதுவும் வருங்காலத்தில் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லி முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஆணையிட்டு கலெக்டர் அவர்களுக்கும் அதேபோல் நம்முடைய சகோதரி அமுதா அவர்களையும் IAS அவர்களையும் இங்கே இருந்து அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த பணிகளை எல்லாம் இந்த மாவட்டத்திலே 4-5 நாட்களாக செய்து கொண்டிருப்பதை நீங்களும் நன்கு அறிவீர்கள். இந்த மூலமாக எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று இதுபோல் இது முடிந்தவுடன் இந்த பையூர், சிறுமதுரை ஆகிய கிராமங்களுக்கு சென்று அங்கே தான் அதிகமாக சேதம் ஏற்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த பெண்ணையாத்தங்கரை ஓரம் இருக்கிற கிராமங்கள், அந்த கிராமங்களிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்று அவர்களுக்கு அந்த ஊரிலே இருப்பவர்களுக்கு முதலமைச்சர் அறிவித்திருக்கிற வகையில் அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட கிராமங்களில் வசிப்பகின்ற பாதிக்கப்பட்ட இல்லங்களிலே இருப்பவர்களுக்கு ரேஷன் கார்டிற்கு 2000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற முதலமைச்சர் கூற்றின்படி அங்கேயும் 2000 ரூபாய் அங்கே இப்பொழுது துவங்க வைக்க இருக்கிறோம். இன்னும் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவைகளெல்லாம் முடிந்தவுடன் அனைவருக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் 5 கிலோ அரிசி, அதேபோல் பருப்பு, சர்க்கரை ஆகியவைகளும் வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டு அவைகளும் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அவைகளும் எல்லா ஊருக்கும் வழங்கப்படும். ரேஷன் கார்டு வச்சு தான் நம்ம நிலம் வீடெல்லாம் வச்சுலாம் கொடுக்கல. ரேஷன் கார்டு இருந்தால் ரேஷன் கார்டுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் அது எங்கே இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் சொன்னால் அந்த ரேஷன் கார்டின் அடிப்படையில் தான் இந்த 2000 ரூபாயும் இந்த நிவாரணப் பொருட்களை வழங்குமாறு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். ஏங்க அதுக்கு தான் எல்லா பதிலும் சொல்லிட்டாங்க. மேலே இருந்து எல்லா அமைச்சர்களும் சொல்லியிருக்காங்க. எத்தனை தடவை எந்தெந்த தேதியில் சொன்னோங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதை என்னதான் அறிவிப்பு கொடுத்திருந்தாலும் வெள்ளம் இதுவரை இல்லாத அளவுக்கு வெள்ளம் வந்த காரணத்தினால் அவைகள் பக்கத்திலே இருக்கிற பகுதிகளுக்கு புகுந்து விட்டிருக்கின்றன. அந்த பகுதிகளை எல்லாம் கூட சுத்தமாக நாங்கள் அலசி பார்த்து அவைகளையும் சரி செய்து கொண்டிருக்கிறோம். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.